நார்மலாக ஒரு செல்லுலேயோ இல்லை ஒரு காலம்லேயோ வந்து நான் கலர் பண்ண போகிறேன், இல்லை எடிட் பண்ண போகிறேன், இல்லை அலைன்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை காலம் இன்சர்ட் பண்ணுறது, ரோவை இன்சர்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேப் பார்த்துக்கும். இதேவே இன்சர்ட் டேப் என்ன பண்ணோம், வெளியே இருந்து ஒரு விஷயத்த உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, அதாவது பிக்சரு, ஷேப்ஸு, ஐகான்ஸ் இதெல்லாம் வெளியே இருந்து தானே வருது. ஐ மீன் நான் இப்போ பிக்சரை கிளிக் பண்ணேன்னா, ஸ்டாக் இமேஜஸ் போனேன்னா, ஸோ என்னோடய இமேஜஸ்லாம் இங்கே வியூ ஆகும். நான் வந்து அதை கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணி ஆரம்பிச்சேன். அப்போனா இது வந்து வெளியேருந்து உள்ளே வருது, அதனால் வந்து இன்சர்ட்டு தான். இதே பேஜ் லேஅவுட்னா என்ன அர்த்தம்? பேஜ் லேஅவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டில் எப்படி வரணும் அப்படின்ற ஒரு செட்டப் தான் இது. முக்கிய மார்ஜின் சைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைடன் கொடுத்தா எனக்கு பேஜில் குட்டியோ இப்போ பாருங்க, இந்த லைன் டாட்டர் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதை நார்மல் ஆக்குனா அது கொஞ்சம் விரியும். அப்போது இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இன்னும் நான் நேரோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் போயிடுச்சு பாருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு பேஜுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டில் நம்மளோட பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு செட்டப் பண்ணுறதுக்கு தான் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் டேப் உள்ள ஃபார்முலாஸ் நிறைய விசிபிள் ஆகும். ஸோ எந்தெந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இவங்களே சொல்லியிருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நான் வந்து டேட்டாஸ், அதாவது இந்த எம்இசிஎஸ்சி சென்னை இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து டேட்டா டேப். ஓகேவா? டேட்டா டேப் தான் வந்து அந்த மாதிரி எடிட் பண்ணும். ஓகேவா? டேட்டா ஸ்கூலில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறது, இம்போர்ட் டேட்டா இதெல்லாம் வந்து டேட்டா டேப் பார்த்துப்பாங்க. ரிவ்யூ டேப் என்ன பண்ணோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், நம்ம வார்த்தைகள் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்றதுக்கு தீசரஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது செய்யும். ப்ரொடெக்ட் ஷீட்டும் இங்கே தான் இருக்குது. வியூ டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஜ் பிரேக் வியூ, பேஜ் லேஅவுட்டு, அதாவது நம்ம பார்க்குறது மற்றவங்கள்ட்ட காட்டுறது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது தான் வியூ டேப். ஓகேவா? ஸோ டெவலப்பர் டேப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனி விஷுவல் பேசிக் மேக்ரோ. இது ஏன் தனின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கஸ்டமைஸான ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அது இதில் தான் வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிங், விஷுவல் பேசிக்ன்றது கோடிங்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ண முடியல. ஓகேவா? தேங்க்யூ.